ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? இப்போ எனக்கு புரியல. நிறைய பேரோட ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், அவ்வளோதான் நம்ம தான் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது நம்ம தான் ஓகே. பட் இருந்தாலுமே டிவிகே சைடில் இருந்து 107 சீட்ஸ் தான் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா நமக்கு தேவையான சீட் வந்து 118 இருக்கணும். நம்மக்கிட்ட 107 தான் இருக்குது. இந்த மிச்சம் இருக்கிற சீட்டை வந்து எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க, அண்ட் இது ஏதாச்சும் அலையன்ஸ்குள்ளே போகுதா, இல்லைனா இண்டிபெண்ட் எம்எல்ஏ கிட்ட இருந்து வரப்போகுதா, அப்படி இல்லைனா ஹங் அசம்பிளி ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இந்த வீடியோ வந்து போக போகுது. அண்ட் நான் என்ன அப்படிங்கிறத வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னப்பா, எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ விஜய் அண்ணா தானே சிஎம் அப்படின்ட்டு வந்து கேட்டிங்கன்னா, விஜய் அண்ணா தான் சிஎம் அப்படின்னு எனக்கும் சொல்ல 200% ஆசை தான். பட் சில பல மெஜாரிட்டி கணக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் சீட்ஸ் அண்ட் மெஜாரிட்டி பற்றி பேசுவோம். ஸோ தமிழ்நாடு அசம்பிளியில் மொத்தம் 234 சீட்ஸ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும்னா 118 சீட்ஸ் வந்து மெஜாரிட்டியாக எடுக்கணும். பட் டிவிக்கு எடுத்தது வந்து 107 சீட்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி கிராஸ் பண்ணணும்னா இன்னும் டிவிகேக்கு 11 சீட்ஸ் பக்கம் வேணும். அப்போ தான் வந்து விஜயண்ணா வந்து சிஎம் ஆக முடியும். அப்படி அலைன்ஸ் வச்சுக்காமல் இருந்துச்சுன்னா ஹங் அசம்பிளி வந்துடும். ஹங் அசம்பிளினா என்னென்னா, மெஜாரிட்டி வந்து யார்கிட்டையுமே இருக்காதனால எலெக்ஷன்ஸ் வந்து திருப்பி நடக்கும். திருப்பி நம்ம போய் ஓட் போடணும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜயண்ணா யாரு கூட அலைன்ஸில் போக போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுல தான் ட்விஸ்டே இருக்குது. அதர் பார்ட்டிஸ் யார் யார் இருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டிஎம்கே வந்து 74 சீட்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி. டிவிகே வந்து டிஎம்கே கூட சான்ஸே இல்லை கைஸ். ஸோ அதனால ஏடிஎம்கே கூட அலைன்ஸில் போகலாம். வச்சுட்டு 53 சீட்ஸ் வச்சுருக்காங்க ஏடிஎம்கே. அண்ட் பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட 5 சீட்ஸ் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கிட்ட 4 சீட்ஸ் இருக்குது. அண்ட் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 சீட் இருக்குது. ரஃப்லி நமக்கு ஒரு 11 சீட்ஸ் பக்கம் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஸ்கிட்ட நம்ம அலைன்ஸ் வச்சு மட்டும்தான் நம்மளால் வந்து வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இண்டிபெண்டன்சிஸ் வச்சும் சீட்ஸ் எடுக்க முடியும். இண்டிபெண்டன்சிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க வந்து எந்த பார்ட்டிலையுமே சேராமல் ஒரு தொகுதியில் நின்று வந்து ஜெயிச்சிருப்பாங்கள்ல. ஸோ அவங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி டிவிகேக்குள்ளே வர்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு சீட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து இண்டிபெண்டன்சிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லாருமே வந்து அலைன்ஸ் வச்சு தான் ஜெயிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி வந்து பார்ட்டிஸ் கூட அலைன்ஸ் போட்டு தான் நம்ம வந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் கூடயும் சான்ஸ் இருக்குது. லெட்ஸ் see விஜயன் எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கைஸ். ஸோ அப்படி இருக்கிற ஒரு டிமாண்ட்னால அதர் பார்ட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அது வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். பட் ஆல்ரெடி வந்து டிவிகே சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க, இப்போன்னு இல்லை, மாநாடு நடத்தி அப்போவே வந்து சொல்லியிருந்தாங்க, லைக் எங்கள் கூட வந்து யாருனாலுமே அலைன்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் நாங்கள் ஆட்சியிலையுமே உரிமை கொடுப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வேர்டை வந்து யாருமே சொன்னதில்லை. லைக் இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே கட்சியாகட்டும், ஏடிஎம்கே கட்சியாகட்டும், அவங்க வந்து லைக் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ஒரு டீல் வந்து கொடுத்துருப்பாங்களே தவிர ஆட்சியில் பங்குன்னு யாரும் சொன்னதில்லை. பட் ஆல்ரெடி வந்து விஜயண்ணா சொல்லியிருந்தாரு. பட் அலைன்ஸில் வரப்போகிற பார்ட்டிஸ் வந்து என்ன டிமாண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து எலெக்ஷன் டே அப்போது எடுக்கிற அந்த வீடியோ. எனக்கு ஆக்சுவலி வந்து உடம்பு சரியில்லை கைஸ், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஒரே வாமிட்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து என் தலைவனுக்காக நான் வந்து பண்ணுறேங்க. ஸோ டிஎம்லேயே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, என்னப்பா உங்கள் ஆள் வேஸ்டாப்பில் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் உடம்பு சரியில்லைன்னா இன்னும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து தோணிடுச்சு. ஸோ ஏதோ நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது கைஸ், என்னன்னு தெரியல. பட் எனக்கு வந்து அதே சமயம் பயமுமே இருந்துச்சு. ஏன்னா 60 இயர்ஸ் 20 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கிற கட்சி எல்லாமே இருக்காங்க. அவங்க கூட போட்டு எப்படா டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அலைன்ஸ்னும் டிவிகே கிட்ட யாருமே இல்லை. லைக் டிஎம்கே கிட்ட அலைன்ஸ் இருக்குது, ஏடிஎம்கே கிட்ட அலைன்ஸ் இருக்குது. பட் டிவிகே அப்படிங்கிறது அலைன்ஸே இல்லாமல் தனியாக கட்சி நிற்குது. இது எப்படி வந்து போகுது அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. பட் 80% வந்து நம்ம தான் அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் அந்த 20% வந்து ஓகே லெட்ஸ் see என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. பட் ஒரு தனி கட்சியாக நின்று
ஓ மஸ்ட்னா நீ. பட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, லைக் சேப்பாக்கில் வந்து உதயநிதி அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் கொளத்தூர் அப்படின்னாலே டிஎம்கே ஸ்டாலின் சார் அவங்க தான். ஸோ இந்த தடவை வந்து ஸ்டாலின் சார் வந்து தோற்றுருக்காங்க. இங்கே யார் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஸ் பாபு வந்து ஜெயிச்சிருக்காரு ஃப்ரம் டிவிகே. யாதவ் அர்ஜுனோட ப்ரெஸ் மீட் பார்த்தேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி வந்து இப்போது ஜெயிச்சாங்க இல்லையா விஎஸ் பாபு ஃப்ரம் டிவிகே, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கேல ஏஜென்ட்டாக அதே கொளத்தூரில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அவங்க ஜெயிச்ச உடனே அவங்கள தூக்கி வெளியே போட்டு ஸ்டாலின் சார் வந்து அங்கே வந்து இருந்திருக்காங்க. டைம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா யார் வந்து தூக்கி போட்டாங்களோ அவங்களே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நின்று ஜெயிச்சிருக்காங்க. வெறும் ஒரு சீட் 2 சீட்லலாம் ஜெயிக்கல, மொத்தம் 8200+ சீட்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கைஸ் உதயநிதி அவங்களும் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் இந்த மாதிரி புதுசாக ஃபார்ம் ஆக போகிற கட்சிக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் சாருமே ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகி காரில் போகிற மாதிரி கிளிப்ஸ்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருப்பீங்க. அழுகுறான். அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. அண்ட் மெயினாக இவங்க 2 பேருமே சொல்கிறது என்னன்னா, லைக் மக்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க, அந்த டெசிஷனை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இவ்வளோ இருக்குது, இது தெரியாமல் நிறைய பேர் வந்து அவ்வளோதான் நம்ம தான் ஜெயிச்சோம் அப்படின்ட்டு வந்து நெக்ஸ்ட் சிஎம் அவர் தான் அப்படின்லாம் நிறைய பேர் போஸ்ட் ஸ்டோரிலாம் போட்டுட்ருக்கீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். நமக்கு வந்து மெஜாரிட்டி வேணும் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, விச் இட் இஸ் 118 சீட்ஸ் வேணும். நம்மக்கிட்ட இப்போ வந்து 107 தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸ்டில் எனக்கு இந்த வீடியோ எடுக்கும்போது வாமிட்டிங் சென்சேஷனாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டேன். அண்டு கைஸ் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துச்சுல அப்போ எடுத்த வீடியோ. ஸோ இன்றைக்கி என்னால் வந்து போத் வீடியோவும் எடுக்கணும், அட் த சேம் டைம் வந்து எடிட்டிங்கும் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சத்தியமாக என்னால் முடியாது. ஏன்னா எனக்கு எந்திரிச்சாலே ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது கைஸ். ஸோ அதனால் எனக்கு வந்து 1 டே டைம் கொடுங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டேக்குள்ளே எடிட் பண்ணி அட் சேம் டைம் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் கைஸ். இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு மனுஷன் லைவில் உட்காந்து டான்ஸ் ஆடின்னு இருக்காரு கைஸ். போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் டிவிக்கு ஹையஸ்ட் ஓட் வாங்கும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து வந்திருக்கிறனால மனுஷன் குஷி ஆகிட்டாரு. விஜய் அண்ணா சிஎம் ஆவாரோ ஆர்எல்ஸ் அங்கே அசம்பிளி வருமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் பேசுவோம். பை.